நான் என்ன பெருசா உங்களுக்கு சொல்லிட போறேன் அப்படின்லாம் தெரியாது. நம்மளுடைய பேராசிரியர்கள் நிறைய சொல்லியிருப்பாங்க. ஆனா வாழ்க்கையில ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோள் இருக்கு. ஆனா அதை செயல்படுத்துறதுக்கான சிந்தனையும் நேரமும் நம்மகிட்ட இல்லை. இந்த தலைமுறை மட்டுமல்ல, இன்னும் பல தலைமுறைகளை உருவாக்கக்கூடியவர்கள். அவங்கள உங்களுக்கு அறிவுரை கூறும் பொழுது அதை யோசிச்சு பாருங்க கொஞ்சமாச்சு. ஒரு நாள் போற்றும் பெரும் கூட்டத்தார் நடுவே ஒவ்வொரு நாளும் தவிக்கும் நம் தாய் திருநாட்டின் பின்னினமே. வார்ம் வெல்கம் ஃப்ரம் KKM NGO கரம் குடும்பனிதா அறக்கட்டளை. இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களோட ஃபோனுக்கு வந்து சேரும். வணக்கம். இதான் ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன் இவ்வளோ பெரிய ஒரு கூட்டத்தில் பேசுறது. அதனால எதாவது தவறாக பேசுறதாலும் மன்னிச்சிருங்க. முதல்ல காவல்துறை ஆய்வாளர் அம்மா அவர்களுக்கும், இந்த கல்லூரியின் முதல்வர் அவர்களுக்கும், பேராசிரியர் பெருமக்களுக்கும், என்னுடைய நண்பர்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மகிழ்ச்சி நிறைந்த வாழ்த்துக்களோடு, நான் என்ன பெருசாக உங்களுக்கு சொல்லிட போகிறேன் அப்படின்லாம் தெரியாது. நம்மளுடைய பேராசிரியர்கள் நிறைய சொல்லியிருப்பாங்க. கிராமப்புற பிள்ளைகளாக தான் இருக்கீங்க. ஆனால் வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோள் இருக்கு. ஆனால் அதை செயல்படுத்துறதுக்கான சிந்தனையும் நேரமும் நம்மகிட்ட இல்லை. அப்படிங்கிற ஒரு தோற்றத்தில் தான் எல்லாருமே பயணிச்சுட்டு இருக்கீங்க. வரோம் போகிறோம் அப்படிங்கிறத தாண்டி உங்களால் இந்த சமூகத்துக்கு என்ன மாற்றம் வருது அப்படிங்கிறத ஒரு நிமிடம் உங்களுக்குள்ள யோசிச்சு பாருங்க. கண்டிப்பாக தெரியும். நீங்கள் எல்லாருமே இந்த தலைமுறை மட்டுமல்ல, இன்னும் பல தலைமுறைகளை உருவாக்கக்கூடியவர்கள். அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கான பொறுப்புணர்ச்சி எங்களை விட ஆண்களை காட்டிலும் உங்களுக்கு அதிகமாக இருக்கு. அதனால உங்களால் முடிந்த அளவு ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்க, நல்ல ஒரு சிந்தனைக்கு வழிவகுக்க நீங்களாம் துணை நிற்கணும். ஆணாதிக்க சமுதாயம் அப்படின்னு நம்ம பேரளவு சொல்றோம். அதை தாண்டி இன்னைக்கு பெண்களுக்கான முக்கியத்துவம்லாம் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனால் அந்த பெண்களுக்கான அந்த ஒரு சுதந்திரத்தை எப்படி கையாளணுங்கிறத கற்றுக் கொடுக்க மறந்துட்டாங்கன்னு தான் நான் சொல்ல விருப்பப்படுறேன். சரிங்களா? இன்னைக்கு அம்மா இருக்காங்க, அவங்க நிறைய தடைகளை பார்த்துருப்பாங்க. அந்த தடைகளை கடந்து இன்னைக்கு இங்கே உங்களுக்கெல்லாம் சிறப்பு விருந்தினராகவும் ஒரு காவல்துறை உதவி ஆய்வாளராகவும் இருக்காங்க. அப்புறம் அவங்க பார்க்கக்கூடிய சவால்கள் உங்களை கடந்து அதிகம். உங்கள் குடும்பங்களை தாண்டி, இந்த சமூகத்தை தாண்டி இன்னைக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகள்ல அவங்கள உங்களுக்கு அறிவுரை கூறும் பொழுது அதை யோசிச்சு பாருங்க கொஞ்சமாச்சு. அதை எப்படி நம்ம ஃபேஸ் பண்ணி நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றலாம், அடுத்து ஒரு தலைமுறை எப்படி நல்வழிப்படுத்தலாம் அப்படிங்கிறத யோசிங்க. என்னை பற்றி ஒரே ஒரு சின்ன ஒரு அறிமுகம் மட்டும். என்னுடைய பேர் பிரபாத். பக்கத்தில் இருக்க நல்லருக்கி கிராமம் தான். குன்னத்தில் வள்ளலார் இலவச பயிற்சி வகுப்பு TNPS+ ஒரு 2 வருஷமாக நடத்திட்டு இருக்கோம். இங்கேருந்து கூட ஒரு 20 மாணவர்கள் படிக்கிறாங்க. அவங்களுக்கு என்னுடைய ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா அவங்க இல்லைன்னா நானும் இந்த இடத்துல நிற்க முடியாது. நான் செயல்படுறதுக்கு காரணமே அவங்களால தான். அப்படிப்பட்ட அந்த மாணவிகள்லாம், அந்த தோழர்கள்லாம் எனக்கு கிடைச்சதுக்கு இந்த கல்லூரிக்கும் என்னுடைய நன்றி தெரிவிச்சுட்டு, ஒரே ஒரு சில வரிகள் தான். இது கவிதையா கவிதை இல்லையா நீங்களே முடிவு பண்ணிக்கீங்க. மகளிர் தினம். ஒரு நாள் போற்றும் பெரும் கூட்டத்தார் நடுவே ஒவ்வொரு நாளும் தவிக்கும் நம் தாய் திருநாட்டின் பின்னினமே. வாழ்த்துகிறேன் உங்களின் தியாகத்தினை. இன்னமும் கூட கிடைக்கவில்லை உங்களை வயிற்றிலே சுமந்து மகளாக பெற்றெடுக்க ஒரு சுதந்திரம். அறிவீர் நீங்களும் பெண் சிசு குலையே. இன்னமும் கூட ஒழியவில்லை பெண்களுக்கு எதிரான வன்முறைகளும். ஒரு புறம் கருவிலே பிறவி விடுகிறாள், இன்னொரு புறமோ பிறவி எடுத்து விடுகிறாள். குழந்தையாக இருந்தாலும், சிறுமியாக இருந்தாலும், மங்கையாக இருந்தாலும், அன்னையாக இருந்தாலும் ஆணாதிக்க சமுதாயத்தால் அணுவணுவாக சிதைக்கப்படுகிறாள். இது மட்டுமா, இன்னும் எத்தனையோ இன்னல்களை கண்டாலும் கூட இரும்பு பெண்மணியாக இயங்கும் இவ்வுலகை இயங்க வைக்கிறாள். இதை எங்களை நேசிக்க வைக்கிறாள். இவர்கள் அல்லவா இவ்வுலகின் போற்றுதலுக்குரியவர்கள். சகோதரிகளே தோழிகளே, இன்னமும் கூட எதுவும் மாறவில்லை. சகோதரிகளே தோழிகளே, இன்னமும் கூட எதுவும் மாறவில்லை. காலத்தின் சூழ்ச்சி, கயவர்களின் வளர்ச்சி, கண்களின் கவர்ச்சி, காதலின் மலர்ச்சி, காமத்தின் புணர்ச்சி, குப்பை தொட்டிகளிலே, அனாதை இல்லங்களிலே குழந்தைகளின் தொடர்ச்சி. அச்சத்தோடும் அபாயத்தோடும் இவ்வுலகில் வாழும் பெண்ணிடமே உண்மையை அறிவீர், அறிந்து செயல்படுவீர். நன்றி. கவிதை மலையில் என் மாணவிகளை நனைய வைத்த பிரபாத் அவர்களுக்கு எங்களது நெஞ்சம் நிறைந்த நன்றி.